பணிமார்ந்த வணக்கம். வணக்கம். அம்மா பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் கூட பாப்பா நான் வந்திருக்கிறேனே. எமது பெயர் என்ன? உங்க பேர் என்னம்மா? அம்மா நான் பெருமையில் தான் மிகுந்த அருமை மாதர்கள் சூழ வாழ பருவமில்லை நான் சோலை குயிலை போல அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் சிறந்த மங்கை. எமது பெயர் தான் அம்மா அம்மா வான்மதி என்று சொல்லக்கூடிய பெருந்துருவாள். ஓ பெருந்துருவாள் உங்க பேரு? ஆமாடி. இந்த பெருந்துருவாளை பெற்றெடுத்த தாய்தந்தை யார் அம்மா? அம்மா வான்மதி என்று சொல்லக்கூடிய பெயர் எனக்கு எப்படி வந்தது? எப்படிமா வந்துச்சு? எனக்கு யார் வைத்தார்? யார் வச்சாங்க? இந்த பெருந்துருவாள் என்று சொல்லக்கூடிய பெயர் எனக்கு எப்படி வந்தது? யார் வைத்தார்? யார் வைத்த பெயர்? வான்மதி என்று சொல்லக்கூடிய பெயர். வான் என்றால் என்ன? என்னம்மா? அதாவது பகலிலே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன். மதி என்றால் என்ன? இரவிலே வெளிச்சம் தரக்கூடிய சந்திரன். அது இரண்டும் தனித்தனியாக இருக்கிற பொழுது எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறதோ அது இரண்டும் சேர்ந்தால் எப்படி இருக்கும்? அது போல அதாவது நான் பிறந்த உடனே சிரிச்ச முகத்துடனே பலார் பலார் என்று மின்னியதனால் என் தாயை தந்து வைத்தார்கள் வான்மதி என்று. ஆமாடி. பெருந்துருவாள் என்று சொல்லி பெயர் எனக்கு எப்படி வந்தது? நான் பிறகு சொல்கிறேன். இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன்? என் பிறப்பின் ரகசியம் என்ன? ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு நான் பிறந்தேனா? இல்ல செடவூச்சி போட்டு இது பிறந்தியா? வாயவனை போட்டு பெற்றிருப்பாங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ஒரு ஆணுக்கும் பொண்ணுக்கும் பிறக்கும். இல்ல தர்மாச்சி பத்திரில போய் ஊசி கீசி போட்டிருப்பாளா? எப்படி ஆயா பிறந்த? எதுல திறந்தேன்? எதனாயா பிறந்த? அந்த கடுவாய சொல்லாயா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். செய்யாகத்தானே
அம்மா பர்க்கரசி முனிவராகப்பட்டவர் பர்க்கரசி யாகம் செய்தார்கள். அந்த யாகத்தின் பெயர் பர்க்கரசி யாகம். பர்க்கரசி யாகம். ஆமாடி. அந்த பர்க்கரசி முனிவராகப்பட்டவர் பர்க்கரசி யாகத்தின் வழியாக இந்த பத்தினி அதாவது பான்மதி நான் பிறந்தேன். அப்படி நான் மட்டுமா பிறந்தேன்? என்னுடன் ஒரு தங்கையாகப்பட்ட அழகு சுபத்திரை பிறந்தாள். ஓ, உங்க தங்கச்சி சுபத்திரை. ஆமாடி. ஆனா ஒரு கானகத்துல ஒரு முனிவர் யாகத்தின் வழியாக பிறந்தவர். அதாவது அந்த முனிவர் எப்படி வாழ்த்தி வாலிபம் செய்வார் என்று தெரியவில்லாமல் யாரிடத்தில் என்ன ஒப்படைத்தார்? பலராம மூர்த்தி ரேவதி என்று சொல்லக்கூடிய அம்மையார் இடத்தில் என்னை ஒப்படைத்தார். என் தங்கையாக ஏற்பட்டவர் யார் இடத்தில் ஒப்படைத்தார்? மாயக்கண்ணன் என்று சொல்லக்கூடிய அண்ணனிடத்தில் ஒப்படைத்தார். அப்படி இருந்தாலும் அம்மா காலாகாலத்துல எனக்கும் திருமணமாகி விட்டது. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? துரியமன்னனை நான் திருமணம் செய்தேன். துரியமன்னன் உங்க கணவரா? ஆமாடி. அவரை திருமணம் செய்து பாறைக்கு ஒருகளை போல தாய்க்கு தலைமகனாகிய ஒரு மகனையே நான் நீண்டெடுத்தேன். அதெல்லாம் என்னுடைய மகன் பேரோ லக்கணகுமாரன். லக்கணகுமாரன். ஆமா. கொஞ்சம் அப்படியா? ஒன்னவாயா உனக்கு அப்படியே அதாட்டமே இருக்கிறோம் வாய் பார்த்தா. அப்படி இருந்தாலும் நீ வந்தது ஒரு செய்தி என்ன? கண்ணு பாப்பா, உங்க கணவரு எங்க வீட்டுக்காரரு. உங்க வீட்டுக்காரரு சீக்கிரம் போய் வேலை போட சொன்னாரு. வீட்டுக்காரர் கூப்பிட்டா அப்படின்னு சொல்லு. மகாராஜா மகாராணி அம்மாவா அழைச்சிட்டு வர சொன்னாங்க ஐயா. அப்படியா? அதுக்கு முன்னதாக என் தங்கையாகப்பட்ட துர்ச்சடை அந்த புறத்தில் இருக்கிறாள். அவரை அழைத்தவா சந்திக்கலாம். திருவண்ணை மாதை. திருவண்ணை மாதை. ஆமா. உங்க தங்கச்சி கூட்டிட்டு வா, சந்திக்கலாம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.